ஹோம் டூர்ன்னு சொல்லிக்கிட்டு இந்த ஒரு கமெண்ட் மட்டும் டெய்லியும் உள்ள வீடியோல வந்துரும். நானும் வீடியோ எடுக்க ட்ரை பண்றேன், ஆனா முடியல. இப்படியே தள்ளி போட்டா சரிப்படாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னோட ட்ரெஸ்ஸிங் ரூம் தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம். இப்படியே டெய்லியும் ஒவ்வொரு ரூமா அப்லோட் பண்ணலாம்னு பாக்குறேன். ட்ரெஸ்ஸிங் ரூம்னா இதுல என்னோட ட்ரெஸ் மட்டும் இருக்காது, எங்க 5 பேரோட ட்ரெஸ் இங்க இருக்குது. ஒரு சைடு என்னோட ட்ரெஸ் வந்துட்டு ஹேங்கர்ல போட்டிருக்கேன்னா அது ஆதிஸ்ரீயோடது பக்கத்துல இருக்கு. மாதிரி ஹேங்கர்ல போட்டா ட்ரெஸ் எதுவுமே கசங்காது, அதனாலதான் இப்படி தொங்க போட்டிருக்கு. இந்த செல்ஃப் ஃபுல்லாவே என்னோட மாமனார் மாமியாரோட ட்ரெஸ், இதெல்லாம் வீட்டுக்கு போடுறது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இதே ரூம்ல என்னோட பீரோவும் இருக்கு, பக்கத்து ரூம்ல என் மாமியாரோட பீரோ வச்சிருக்கும். இந்த சைடுல வந்துட்டு ஒரு இன்வெர்டர் இப்பதான் ரீசெண்ட் டைம்ல வாங்கணும், ஏன்னா ரொம்பவே கரண்ட் கட் ஆயிட்டே இருக்குது. அதான் ஒரு பேட்டரி வச்சு ஒரு சின்ன இன்வெர்டர் வாங்கிட்டோம். இது மொத்தமா 24 ஆச்சு. அப்புறம் செவுத்துல 2 சைடுமே என்னோட ஆல்பம், 2 ஆல்பம் உண்டுல, அதனால 2 ஆல்பமும் அந்தந்த சைடு தொங்க போட்டிருப்பேன். இந்த ரூம்ல கட்டில்லாம் இருக்கும், இங்க வந்துதான் நான் எடிட் பண்ணுவேன். ஆனா இதை வந்துட்டு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஜன்னல் இல்லாததுனால நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால இது எப்பமாவது ஒருக்கா நாங்க வெளியில போறோம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் ஓபன் பண்ணுவோம். இது என்னோட பீரோ, தூசி படையவே கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் துணி போட்டு அப்படியே மூடி வச்சிருக்கேன். இது எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, அதனாலதான் அப்படி வச்சிருக்கேன். மேல ஃபுல்லா பிளவுஸ் அந்த மாதிரி இருக்கு. இது என்னோட கூரை புடவை. பீரோ ரொம்ப சின்னது, அதனால கொஞ்சோண்டு இடம் மட்டும் என் ஹஸ்பண்டுக்கு பாவம் பார்த்து ஒதுக்கியாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் புது துணி இல்லைன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான துணி, அது மட்டும் தான் உள்ள வச்சிருப்போம். மிச்சம் எல்லாமே அவங்களுக்குள்ளது வெளியில தான் இருக்கு. அப்புறம் திறந்துடு சீசை, இதுலதான் என்னோட பட்டு புடவை எல்லாம் இருக்கு. இவ்வளவுதான், எனக்கு ரொம்பலாம் அதிகமா கிடையாது. இது என்னோட மேரேஜ் புடவை, இது ஃபுல்லாவே ஸ்டோனா இருக்கும், ரொம்ப வெயிட்டா இருக்கும். இது என்னோட என்கேஜ்மெண்ட் சாரி, இது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஒரே ஒரு டைம் தான் உடுத்தேன், அதுக்கப்புறம் அப்படியே பீரோல. கீழே கொஞ்சோண்டு ஃபேன்சி சாரி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சுடிதாஸ் அதெல்லாம் வச்சு. மேல ஒரு சின்ன கபோர்டு இருக்கு, அதுல ஒரு முக்காவாசி அதிர்ச்சியோட பொருட்கள், ட்ரெஸ், பழைய ட்ரெஸ் எல்லாமே இருக்கு. அதுல கொஞ்சோண்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸும் 2-3 ஜீனும் மட்டும் என்னோடது வச்சிருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாவே கொஞ்சம் கிராண்டான ட்ரெஸ் அதெல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். வெளியில போட்ட ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் புது ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனா ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். இருந்தாலும் நான் வந்துட்டு ரொம்ப பத்திரப்படுத்தி வைப்பேனா, அதனால கொஞ்சம் புதுசு போல இருக்கும். மேல இருக்க சுகேஸ் ஃபுல்லாவே அதிர்ஷ்டோட பழைய ட்ரெஸ், பொருட்கள் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இவ்வளவு தான் அந்த ரூம்ல இருக்கு. இனி அடுத்த வீடியோல அடுத்த ரூம் சுத்தி காட்டலாம்.